ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவளோட அம்மா அப்பா வராங்க. அப்பா தான் அந்த ஷூவை வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த ஷூல பிஞ்சு போயிருக்கிறது கூட பார்க்காம நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து கூட 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஹீரோ எழுந்து இந்த பக்கம் வந்துட்டான். நம்ம ஹீரோயினும் போதும் நிறுத்துங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவையும் வெளியே அனுப்பி விட்டுட்டா. இங்க ஹீரோ அவளோட ஷூவை பார்க்கும்போது தான் தெரியுது அதை வேணும்னே யாரோ கட் பண்ண மாதிரி இருக்கு. இதை யாரு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே அதை அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப தேங்க்ஸ்பான்னு சொல்றாங்க. ஓகே பரவாயில்ல ஆண்டின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட அதை பார்த்து இன்னும் கோவமான அம்மா நீங்களே வச்சுக்கோங்கிற மாதிரி அப்பாட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அப்பா யாருக்கோ கால் பண்ணி இந்த ஷூ மட்டும் கரெக்டா இருந்திருந்தா என் பொண்ணு தான் வின் பண்ணிருப்பா தெரியுமா, நீ தானே அதை வாங்கிட்டு வந்த, பார்த்து வாங்க மாட்டியாங்கிற மாதிரி திட்டுறாரு. இங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா இடிமின்னெல்லாம் வரும்போது ஹீரோ கால் பண்றான். நீங்க சொன்ன மாதிரியே எக்ஸாக்டா இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, இறப்பு கிட்ட போயிட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும்போது ரொம்ப யோசிக்காத, நான் இங்க வாங்க கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவன் டெய்லியும் கிண்டர் கார்டனுக்கு போய் ஒரு குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு வரான். அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. இப்போதைக்கு நீ எதுக்கும் எல்லார்கிட்ட இருந்தும் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கோன்னு சொல்றான். சரி ஃபியூச்சர்ல என்னோட அம்மா அப்பாவை பாத்தீங்களா, அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்க ஓகேவா தான் இருக்காங்க அப்படின்னு போய் சொல்றான். என்னால இங்க டெய்லியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதோ அவங்க ஃபியூச்சர்ல பிரிஞ்சு போயிடுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு இவ கேட்கிறா. தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஆமா உன் வீட்டுக்கு நான் 2-3 டைம் போயிருந்தப்போ அம்மாவை மட்டும் தான் பார்த்தேன், அங்க உங்க அப்பாவையே நான் பார்க்கலன்னு சொல்லிட்டான். இவனாலதான் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்கிற மாதிரி ஃபீல் பண்றாளாம். சோ இது உன்னாலதான் ஏற்பட்டதுன்னு நீ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காத, அது பெரியவங்களோட பிரச்சனை, அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லும்போது கரெக்டா அம்மா வராங்க. சாரிமா, அந்த ஷூவை நானாவது செக் பண்ணி கொடுத்துருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பரவாயில்லம்மா, இதுல உங்க தப்பே கிடையாதுன்னு சொல்றா. அப்ப நிஜமா என்ன பிளேம் பண்ண மாட்டேன்னு கேட்கும்போது கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அம்மாவே தான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு உனக்கு பிடிச்சதா சமைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா உள்ள போக அப்ப கரெக்டா அப்பா அவளுக்கு பிடிச்ச டெடி பேர்லாம் வாங்கிட்டு வராரு. அது பார்த்ததும் குஷியாகிட்டா. அப்பா தயங்கிட்டே சாரி கேட்கும்போது பரவாயில்ல விடுங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே அவர் பேக்ல இருக்க நெக்லஸை பார்த்துட்டா. சோ அதை எடுத்து எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அம்மா வந்துட்டாங்களாம். பர்மிஷன் இல்லாம இப்படி எல்லாம் தொடக்கூடாதுமான்னு சொல்லும்போது மா அப்பா உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு, கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அவரு கொஞ்சம் தயங்குறாரு. இது அம்மாக்கும் புரியுது. உன்கிட்ட சண்டை போட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு, இந்தா இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு விடுங்கன்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றதால போட்டு விடுறாரு. இது எனக்கெல்லாம் செட் ஆகாது, சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும்னு அம்மா சொல்ல அப்போ உனக்கு பிடிச்ச கிஃப்டா உன்னோட பர்த்டேக்கு வாங்கி தரேன்னு அப்பா சொல்லும்போது பர்த்டேக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு ஹாலிடேக்கும் நீங்க வாங்கி தரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் இப்போ நைட் அம்மா மடியில படுத்துக்கிட்டே மா நம்ம எல்லாரும் ஃபேமிலியா கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ்வோம் இல்லையான்னு கேட்கும்போது கண்டிப்பா வாழ்வோமான்னு சொல்றாங்க. ஆமா எப்பவும் நாங்க சந்தோஷமா ஒன்னா வாழணும்னு சொல்லி அப்படியே உளறிக்கிட்டே தூங்கிட்டா. ஸோ அவளை தூங்க வச்சுக்கிட்டு வெளியே வந்த அம்மா இந்தாங்க இது எனக்கு இல்லைன்னு தெரியும்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை கொடுக்க அப்பாவும் அதை வாங்கி பேக்ல போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு. அப்போ இவருக்கு அஃபேர் இருக்குன்னு அம்மாக்கே தெரிஞ்சிருச்சு போல. இப்போ நெக்ஸ்ட் டே கியோ ஸ்கூலுக்கு வரும்போது லோக்கல் பையன் பிடிச்சிட்டு நீ எங்கிருந்து வரேன்னு தெரியும், ஒன்னு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு, இல்லைன்னா நான் கேட்குற காசை கொடு, ரெண்டுமே பண்ணலன்னா உன்னோட இந்த சீக்ரெட் வாழ்க்கையை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேங்கிற மாதிரி கொஞ்சம் மிரட்டான். அப்படி பார்த்தா கியூ ரொம்ப ஏழ்மையான குடும்பம் போல, அதை சொல்லிடுவேன்னு சொல்லி தான் மிரட்டானான் இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வர அவளுக்காக வீல் சேர் கொண்டு வந்திருக்கான் ஹீரோ. இதுல போற அளவுக்கெல்லாம் என் நிலைமை மோசம் ஆகல, நான்லாம் நடந்தே போய்ப்பேன்னு சொல்லிட்டு போக வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் உள்ள. அப்போ அந்த ஷூவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. வேணும்னே அதை யாரோ கட் பண்ண மாதிரி தானே இருக்கு, ஆனா அந்த ஷூவை என்னோட அம்மா அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க, அவங்கள தவிர வேற யாரும் தொடலையே, கூதான் அதை கொண்டு வந்து கொடுத்தான், பேஸ்கெட் பால் ரூம்லயும் அவன் தான் என் கூட இருந்தான், பட் இந்த ஷூவை கட் பண்ற வேலையை அவன் பார்த்துருக்க மாட்டான், ஏன்னா நான் தோக்குறதால அவனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுன்னு சொல்லும்போது அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப கூடாதுன்னு ஹீரோ சொல்றான். உண்மைதான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் இப்ப கிளாஸ்க்கு வர கோ பார்த்துட்டு லேட்டா வந்திருக்கீங்கன்னு சொல்றான். ஹீரோ அவளை உட்கார வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுமாமான்னு கேட்க ஸ்கூல் ரூல்ஸ் படி லேட்டா வந்தவங்க பின்னாடி போய் நிக்கணும்னு சொல்றான். உனக்கு கண்ணு தெரியலையா, அவளுக்கு கால் அடிபட்டிருக்கு, எப்படி போய் நிப்பான்னு கேட்க 2 பேரும் சேர்ந்து தான் போய் நிக்கணுங்கிறான். நம்ம ஹீரோயின் பரவாயில்ல எந்திரிச்சாலும் ஹீரோ விடவே மாட்டேங்கிறான். அவனோ ஆன்சன் எந்திரி உன்னையும் சேர்ந்து தான் சொல்றேன்னு வேற கத்துறானா. கிளாஸ் மானிட்டர்னா தலையில கொம்பு முளைச்சிருக்கா, இதே போல பண்ணனா எல்லாரும் சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணி உன்னை மானிட்டர்ல இருந்தே தூக்கிடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஜியாங்னு சொல்லி கத்திக்கிட்டே அவன் சட்டையை பிடிக்கும் போது கரெக்டா மேம் வந்து இதை பார்த்துட்டாங்க.
2 பேரும் ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு முதல் ஹீரோ கிட்ட நீ தான் அவனை ட்ரிகர் பண்ணிருக்க, எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்கும்போது ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். நீ அதை பண்ணையா இல்லையாங்கிறத மட்டும் தான் நான் கேட்டங்கும் போது அவன் பதிலே சொல்லல. போ 800 வார்த்தைகள் போட்டு அப்பாலஜி லெட்டர் எழுதுன்னு சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ கூவை கூப்பிட்டு உன் அம்மாவோட நிலைமை இன்னும் மோசமாயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், இதில் நீயுமே பாதிக்கப்பட்டிருப்பேன்னு புரியுது. ஸோ உனக்கு படிப்புக்கு வேண்டிய என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஸ்கூலே அதுக்கு உனக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ் மேம், கண்டிப்பாக உங்கள் கைடன்ஸில் நான் கெட்டு போக மாட்டேன், நல்லா படிப்பேன், ஹெல்ப் தேவைப்படுற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கூடவே என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனால என்னோட படிப்பு கெட்டு போகாது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு பேசுகிறான். மேமும் ஜியாங் புது ஸ்டூடெண்ட், அவனை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, கொஞ்சம் நீயும் அவனை பார்த்துக்கோன்னு சொல்லும்போது சரிங்க மேம்னு சொல்ல ஹீரோ வந்து அப்பாலஜி லெட்டரை வச்சுட்டு போறான். அப்போ கரெக்டாக கூவும் வர வா உன்னோட பேசணும்னு ஹீரோ கூப்பிடுறான். இங்கே உள்ள அந்த அப்பாலஜி லெட்டரை பார்த்தவங்க எப்படி இவன் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ நல்லா எழுதியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ உள்ள கிளாஸ்ல காட்ட வாங்கிட்ட உன்னோட ஷூவை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, இதனால தான் எங்கள் டீமே வின் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கொடுத்துட்டு போக அந்த ஷூவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதேது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்னோட அக்கா நம்ம ரன்னிங் ரேஸ் ஓடுன அன்னைக்கு தான் கொடுத்தாங்க, லிமிட்டட் எடிஷன் ஆமான்னு சொல்லிட்டு போக இவளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. இங்கே வெளியே கூவும் நம்ம ஹீரோ கிட்ட ஆன்சனோட ஷூவை நான் எதுவும் பண்ணல, அவளை எப்போவுமே ஹர்ட் பண்ணுன்னு நான் நினச்சது கூட கிடையாது, உனக்கு அவன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்குறான். ஹீரோ பதிலே பேசல. நானும் ஆன்சனும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் வளர்ந்துருக்கோம், எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் நல்லா தெரியும். எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் ஃபெயில் ஆனதால எல்லாமே போயிடுச்சு, பத்தாதுக்கு என் அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிட குடும்பமே ரொம்ப கீழே போயிட்டோம். ஸோ நல்லா படிக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட கோல், என் அம்மாவுக்காகவும் எனக்காகவும் என்னோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோவே சாரின்னு கேட்குறான். ஓகே, பட் ஆன்சனுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியல, அதை யார் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்கும்போது நாங்கள் பேஸ்கெட் பால் ரூமில் இருக்கும்போது யாரோ எங்களை லாக் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறான். அங்கே எதுக்கு போனீங்கன்னு கேட்கும்போது அவளோட அட்மிஷன் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா, ஸோ அங்கே தேட போனப்போ தான் யாரோ எங்களை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல அதுக்கு இப்போ நம்ம கூவும் நீங்கள் 2 பேரும் வருவீங்கன்னு நாங்கள் கேட் கிட்டேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஆன்சனை கூப்பிடலான்னு வரும்போது வாங்கோட அக்கா கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு நான் போனால் கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் அவளை தேடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்தாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்ததுன்னு சொல்கிறான். தென் இப்போது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறான், மேற்கொண்டு படிக்கிறான். தென் அப்படியே வாங்கையும் காட்டுறாங்க. ஃபியூச்சர் ஹீரோ டெலிவரி வேலையை தான் பார்க்குறான், ஒரு பூனைக்குட்டியை டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். தென் அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஹீரோயினை அவளோட அம்மா அப்பா தான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக வாங்கவும் வரான். ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா இறங்கும்போது அம்மா கழுத்தில் நெக்லஸ் இல்லை, அப்பா வாங்கினது போலவே நெக்லஸ் வாங்கோட அக்கா கழுத்துல இருக்கு. இதை பார்க்கும்போதே அம்மாவுக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு. பட் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட கேட்க போகும்போது கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுமா போன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வச்சுட்டாங்க. இவ அதையே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வீல் சேரோட வர அவன் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த ரூம்ல லாக் ஆனது, ஓடினப்போ கீழே விழுந்தது, இப்போ இந்த நெக்லஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சுத்தமா அவளால வேற எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ லஞ்ச்ல கூட நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ரன்னிங் ரேஸ் இருந்த அன்னைக்கு உன்னை தேடுறேன்னு சொல்லி வாங்கோட அக்கா ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல அவ இன்னும் எச்சாதான் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளை சுத்தி நடக்கிறது கூட அவ கவனிக்கல. ஒரு பால் கூட அவ மேல பட்டிருக்கும், ஹீரோ தான் தட்டி விடுறான். தென் கிளாஸ் முடிஞ்சதும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டாக்ஸி ஏறி நேரா வீட்டுக்கு தான் வரா. அம்மான்னு கூப்பிட அவங்கள காணோம். பார்த்தா வெளியே இருந்து வராங்க. எங்கம்மா போனீங்கன்னு கேட்டா கொஞ்ச நாளா அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாமா. அப்பா எங்கன்னு கேட்டா அவரு பிசினஸ் ட்ரிப் போயிருக்காரு, இன்னும் ஒரு 2-3 நாள்ல வந்துருவாருன்னு சொல்றாங்க. சரி எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு கேட்கும்போது அம்மாவும் ஒரு ஊர் பேரு சொல்லிட்டு வேக வேகமா குக் பண்றதுக்கு ஓடுறாங்க. இவளுக்கு இன்னும் டவுட் ஜாஸ்தி ஆகுது. நேரா அப்பாவோட ரூமுக்கு வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா ஒன்னத்தையுமே காணோம். எங்க அம்மாவோ பொண்ணுக்கு டவுட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட தான் சொல்லுவாங்க போல, என்னன்னு தெரியல. 2 நாள் ஆயிடுச்சு போல. இப்ப சாப்பிட வந்து உட்கார்ந்தவன் அப்பா எங்கன்னு தான் கேக்குறா. வந்துட்டு இருக்காரம்மா சாப்பிடலாங்கும் போது கரெக்டா அப்பா வந்துட்டாரு. என்னப்பா பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வரீங்களா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு கேட்கும்போது அவர் ஊர் பேரை மாத்தி சொல்லிட்டாரு. கன்ஃபார்மே ஆயிடுச்சு, எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு போதுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது எழுந்தவ அப்படியே கதவை ஓப்பன் பண்ணா. அவளோட அப்பாவுக்கும் வாங்கோட அக்காவுக்கும் ஏதோ ஸ்டேஜ்ல கல்யாணம் நடக்கிற மாதிரி ஏற்பாடுகள் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவளை பார்த்து அப்பா வந்து என்னம்மா பண்ற, போய் தூங்கு போன்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. இந்த மாதிரி கனவுல இருந்து இடி மின்னல் சவுண்டு கேட்டு குப்புன்னு எழுந்திருக்கிறா. இப்போ திரும்ப சாப்பிட வந்து உட்கார நம்ம ஃபியூச்சர் ஹீரோ அம்மாவை மட்டும் தான் பார்த்தா அப்பாவை பார்க்கவே இல்லைன்னு சொன்னான்ல, அதுவே தெய்வம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அடுத்து என்ன காலேஜுக்கு போலான்னு டிசைட் பண்ணிட்டியான்னு அப்பா கேட்கும்போது வீட்டில் இல்லாத வரைக்கும் எங்க போனாலும் சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பேரண்ட்ஸோட இருக்க உனக்கு விருப்பம் இல்லையான்னு அம்மா கேட்க பதிலே பேசல. இப்போ ஸ்கூலுக்கு வந்ததும் ஃபியூச்சர் ஹீரோக்கு தான் கால் பண்றா. அங்க வாங்கோட அக்காவை நீங்க மீட் பண்ணீங்களான்னு கேட்கும்போது
நான் அவங்களெல்லாம் மீட் பண்ணல. பட் வாங் தான் கிண்டர் கார்டன்ல இருந்து ஒரு குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு வரான். அந்த குழந்தை கூட அவனை அங்கிள்னு தான் கூப்பிடுச்சுன்னு சொல்ல, அப்ப அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தையோட சந்தோஷமா வாழ்றாங்களான்னு சொல்லிட்டு யாரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோ கேட்க காலை கட் பண்ணிட்டா. இங்க கார்ல அம்மா கிட்ட அப்பா ஆன்சன் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்கும்போது, அது எனக்கு எப்படி தெரியும், அவ உங்களோட மகதானே, உங்களுக்கு தான் அவன் மேல அக்கறையே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடலாம், இப்பவே வேணாம், பட் கூடிய சீக்கிரம் சொல்லிடலான்னு முடிவு பண்றாங்க. அப்படி என்னதான் சீக்ரெட் இருக்குன்னு தெரியல. இங்க கிளாஸ்ல ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினும், என்னோட ஸ்போர்ட்ஸ் ஷூவை வாங்கோட அக்கா தான் வாங்கியிருக்காங்க, அண்ட் என் அப்பா வாங்கின செயினுமே அவங்க கிட்ட தான் இருக்கு, என்னோட அப்பாவும் வாங்கோட அக்காவும் கொலீக்ஸ், அவங்க 2 பேருக்கும் அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது, நான் அதை தெரிஞ்சுக்கணும், என் கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு அப்பாவும் வாங்கோட அக்காவும் கார்ல போறத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அவங்க அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை போய் ரொம்ப சந்தோஷமா ஊட்டி எல்லாம் விட்டுக்கிட்டு சாப்பிட்டு இருக்க. இதை பார்த்தவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. உனக்கு தெரியுமா, இதுதான் எங்க ஃபேமிலியோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட், என் அப்பாவுக்கு காரம் ஒத்துக்காது, என் அம்மாவும் நானும் தான் நல்லா சாப்பிடுவோம், ஸோ 3 பேரும் சந்தோஷமா சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த ஹோட்டலுக்கு தான் அடிக்கடி வருவோம். ஆனா இப்போ அது எல்லாமே இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு வேகமா ஓடினவ தடிக்க விட்டு கீழே விழுந்துட்டா. ஹீரோ ஹெல்ப் பண்ண வந்தா கூட என்னை தொடாதன்னு கத்துறா. எதுக்காக இப்படி எல்லாம் நடக்கணும், ஏன் இப்படி நடக்குது, எல்லாமே இப்படி மாறி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு ஆன்சன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வா கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் உப்பு மூட்டை தூக்கிட்டு வர அவனையே பார்த்துக்கிட்டு தான் வரா. இப்போ கிளாஸ்க்கு வந்ததும் மேம் பார்த்துட்டாங்க. 2 பேரும் ஈவினிங் கிளாஸை கட் அடிச்சுட்டு போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டு ஹீரோவை பெருசாக திட்டல, போய் அப்பாலஜி லெட்டர் எழுதி நான் அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு தான் பேசுகிறாங்க. உங்கள் 2 பேருக்கு என்ன ஏதாவது லவ் போயிட்டு இருக்கான்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறா. இது உன்னோட ஃபியூச்சரையே டிசைட் பண்ணுற டைம், இப்போ போய் இதில் மாட்டிகிட்டு இருக்க, உன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்க, இதோட எத்தனை டைம் நீ ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தாச்சு, உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லணுமா என்ன அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்களா. இவங்க மேம் நிஜமா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி எதையுமே நான் பண்ணலன்னு சொல்ல, பண்ணாத வரைக்கும் நல்லது, போ கிளாஸ்க்கு போய் படிப்போன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. பட் ஸ்ட்ரேஞ்சா நம்ம ஹீரோயின் எப்பெல்லாம் இந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து திட்டு வாங்கிட்டு போகிறாளோ அப்பெல்லாம் இவங்க எதையும் நோட் பண்ணுறாங்க. இங்கே இவ கிளாஸ்க்கு வந்தவன் வாங்க கூப்பிட்டு, நீ என்னோட ஃப்ரெண்டு தானேன்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாங்கிறான். அப்போ நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், உன் அக்காவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, அப்படி தான் சொல்லியிருக்கான்னு சொல்கிறான். நீ அவங்கள மீட் பண்ணியிருக்கியான்னு கேட்கும்போது, இது வரைக்கும் பண்ணது இல்லைங்கிறான். உன் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் என் அப்பா தான், நீ என்ன ஜோக் பண்ணுறியான்னு அவன் கேட்கும்போது, அது ஜோக்காக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன், ஆனால் உன்னோட அக்கா ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து அதை மொத்தமாக நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல பக்கத்து கிளாஸ்லாம் கேட்டுருச்சு. என்ன பேசுற நீ, என் அக்காலாம் அப்படிப்பட்டவ கிடையாது, என்ன ப்ரூஃப் இருக்குன்னு நீ பேசுறன்னு அவன் கேட்க, ப்ரூஃபா, என் கண்ணால பார்த்துட்டு வந்தேன், எங்க ஃபேமிலி ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ல உன் அக்காவும் என் அப்பாவும் சந்தோஷமா இருந்தாங்க, அதை பார்க்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா, சொன்னா கூட உனக்கெல்லாம் புரியாதுன்னு சொல்லிட்டு, இங்க பாரு வாங், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால தான் சொல்றேன், உன் அக்கா கிட்ட சொல்லி என் அப்பாட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்லு, என் ஃபேமிலி கிட்டேயே வராதுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட அவன் போயிட்டான். இவ உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்ப திரும்ப கிளாஸ்க்கு வந்தா கோ பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டா கூட அவ சொல்லல. இப்ப மேம் வந்து என்ன வாங்க காணோம், திரும்பவும் கிளாஸை கட் அடிச்சுட்டு ஓடிட்டானான்னு கேக்குறாங்க. அவன் இப்போ அவங்க அக்காவை பார்க்கத்தான் வரான். உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும்போது, உனக்கு யார் இதை சொன்னான்னு தான் கேக்குறாங்க. யாரு சொன்னாங்கன்னு முக்கியம் இல்ல, நீங்க எனக்கு பதில் சொல்லணும், உங்களோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்களே அவங்க யாரு, நான் இப்பவே அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லி கேக்குறான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதும் நீ அவரை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன், உனக்கு யார் இந்த விஷயத்த சொன்னதுன்னு கேட்கும்போது ஆன்சன் இவன் சொல்ல சைலண்ட் ஆகிட்டாங்க. இங்க பாரு வாங், நான் அப்படிப்பட்டவ கிடையாது, என்னை நம்பு, எக்ஸாம் முடிஞ்சதும் நீ அவரை மீட் பண்ணுவேன், அப்போ உனக்கு எல்லாம் புரிய வரும்னு சொல்றாங்க. ஸோ இவனுமே அக்காவை நம்பிட்டான். இங்க கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் கிளம்ப பின்னாடியே ஹீரோ வரான். பட் அவ திரும்பி பார்த்ததும் அவன் இந்த பக்கமா போயிட்டான். இப்போ வீட்டுக்கு வர இவனோட ஆன்ட்டி, உன் அப்பா காசு அனுப்பியிருக்காருன்னு சொல்ல, எப்போ வரேன்னு அப்பா சொன்னாருன்னு கேட்கிறான். நியூ இயருக்கு தான் வருவாருன்னு சொல்ல, அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி வரமாட்டாரான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்க 2024 ஃபியூச்சர் ஹீரோ வாங்கிட்ட வந்து ஹீரோயினோட அப்பாவை பத்தி கேட்கிறான். முதல்ல அவன் கோவப்பட்டாலும் அதுக்கப்புறமா உண்மையை சொல்றான். அவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. பட் அவங்க அப்பாவெல்லாம் எங்க அக்காக்கு எவ்வளவு கெட்ட பேர் கிடைச்சது தெரியுமா, எதுக்காக என் அக்கா இந்த முடிவை எடுத்தான்னு எனக்கு இன்னுமே தெரியலன்னு சொல்றான். அப்போ அவங்க 2 பேருக்கும் அஃபேர் இருந்தது உண்மைதான். இங்க ஹாஸ்டல்ல நம்ம ஹீரோயினை இன்னுமே கியோ அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வர மார்னிங் மில்க்குக்காக நாளைக்கு எல்லாரும் 260 கொண்டு வரணும்னு மேம் அனௌன்ஸ் பண்றாங்க. தென் இப்போ நம்ம ஹீரோயினும் தண்ணி பிடிக்கிறதுக்காக போறா. இல்ல போல
திரும்பி வரும்போது அவளோட பிளேஸ்ல வாட்டர் பாட்டில் இருக்கு, ஹீரோ தான் வச்சிருப்பான் போல. அதை எடுத்து குடிச்சிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவளோட பேசுறது இல்ல. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு போக அவளை கூப்பிடுறதுக்காக அம்மா வந்திருக்காங்க. காலில் அடிப்பட்டது வேற இன்னும் சரியாகல, பார்த்து இருக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். மா நானும் ஸ்கூலுக்கு போயிடுறேன், அப்பாவும் வீட்டில் இல்லை, நீங்கள் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது, இல்லையே நீங்கள்லாம் போயிட்ட அப்புறம் நானும் வெளியே போய் சந்தோஷமாக தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு வேலை கூட இருக்குது. ஸோ என்னை பற்றி கவலைப்படாமல் நல்லா படித்து மார்க் எடு, அதுதான் அம்மாவுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வரேன். கோதா எல்லாரோட காசையும் கலெக்ட் பண்ணுறான். டேபிளில் உங்களோட நேமை உங்கள் காசில் எழுதி வச்சிடுங்கன்னு சொல்கிறான். ஸோ அப்படியே எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வரேன். நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு நோட்டில் மட்டும் தான் பேர் எழுதியிருக்கா. எல்லாத்துலேயும் உன் பேரை எழுதி கொடுன்னு சொல்லிட்டு கியூ கிட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு அது என்வலப்லலாம் போட்டு வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக மேம் வந்து அசம்பிளிக்கு கூப்பிடுறாங்க. ஸோ அதை பெஞ்ச் கடையே வச்சுட்டு வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடும்போது பரவாயில்ல நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நின்றுட்டாங்க. வாங்கும் கீயும் தான் கொஞ்சம் லேட்டாக வராங்க. பட் ஹீரோயினால நிற்க முடியல, ரொம்ப கால் வலிக்குது. இதை பார்த்து கோ மேம் கிட்ட சொல்ல அவளை மட்டும் கிளாஸ்ல போய் உட்கார சொல்லிட்டாங்க. ஸோ கோ அவளை கிளாஸ்ல கொண்டு வந்து விட்டுட்டு போக அவ யாரும் இல்லை இல்லையா, ஸோ அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. எந்திரிக்கும் போது அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் கோ செக் பண்ணுறான், காசை காணோம். ஸோ மேம் கிட்ட இந்த பக்கமாக வந்து கலெக்ட் பண்ண காசை மொத்தமாக காணும்னு சொல்ல மேமே வந்து கேட்குறாங்க பசங்க கிட்ட, காசை எடுத்துருந்தீங்கன்னா இப்போவே கொடுத்துருங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் யாருமே சொல்லலை. ஸோ அசம்பிளிக்கு யார் லேட்டாக வந்தாங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், கு, வாங் அண்ட் கியூ 4 பேருமே லேட்டாக தான் வந்திருக்காங்களாமா. கு ஆன்சனை கூப்பிட்டு வந்தா எனக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் ஏன் லேட்டுன்னு கேட்டா வாங்க வயிறு கலக்குதுன்னு சொல்லி பாத்ரூம் போயிட்டு வந்ததால லேட்டாமா. கியூ யூனிஃபார்ம் ஜாக்கெட்டை ரூம்ல விட்டுட்டேன்னு சொல்லி அதை எடுக்கிறதுக்கு போயிட்டு வந்ததால லேட்டுன்னு சொல்றா. ஸோ இவங்க 4 பேர் மேலே தான் சந்தேகம்னு சொல்லி டைரக்டர் ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. போலீஸ் வரைக்கும் போக வேண்டாம்னு நினைக்கிறேன், எடுத்தது யாரா இருந்தாலும் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டா யாருமே எடுக்கலன்னு தான் சொல்றாங்க. வாங் பாத்ரூம் போயிட்டு வந்ததால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். கியூ ஜாக்கெட் எடுக்க போயிட்டு வந்ததால தான் லேட் ஆயிடுச்சு, வேணா நீங்க அங்கேயே விசாரிச்சு பாருங்கன்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் கால் இன்ஜுரியால கோ கொண்டு வந்து விட்டான், நான் அப்படியே தூங்கிட்டேன், ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றா. இங்க யாருமே ஒத்துக்கல இல்லையா. ஸோ மேம கூப்பிட்டு என்ன பண்றதுன்னு கேட்கும்போது கண்டிப்பா என் பசங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல அவங்க டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வேற வழியே இல்லை, 4 பேர் பேக்கையும் செக் பண்ணி பார்த்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ வாட்ச்மேன் வந்து 4 பேரோட பிளேஸ் பேக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரேன். நம்ம ஹீரோயினோட பவுச்ல இருந்து கொஞ்சம் காசு கிடைக்குது. அதுல கியூன்னு தான் எழுதியிருக்கு. எல்லார் காசுலையும் அவங்க பேரை எழுதி கொடுத்தாங்க இல்லையா. இதை நான் எடுக்கவே இல்லை நம்ம ஹீரோயின் சொன்னாலும் நம்பல. அப்புறம் எப்படி உன்னோட பவுச்சுக்குள்ள வந்ததுன்னு கேட்கும்போது மேம் சத்தியமா நான் இதை எடுக்கவே இல்லை, எப்படி இது வந்ததுன்னு கூட தெரியாதுன்னு இவ எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க பிரின்சிபலுக்கு கால் பண்ணிட்டாங்க. மொத்த கிளாஸும் அவளைதான் பாக்குது, இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கூப்பிட்டு போயிட்டாங்களா. எல்லாருமே ஆன்சன் அப்படிப்பட்டவ கிடையாது, ஒருவேளை கியூ தான் இப்படி பண்ணிட்டாலும் கொஞ்சம் பேர் பேசுறது கேட்டு அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் காசு சேர்ந்து தானே காணாம போயிருக்கு, எதுக்கு என்ன திட்டுறீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எங்க பிரின்சிபல் ரூம்ல அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க, உங்க பொண்ணு காசை எடுத்திருக்கா, கேட்டா ஒத்துக்கவே மாட்டா, இப்படியே பண்ணா அடுத்து போலீஸ் கிட்ட தான் போகணும்னு சொல்ல அப்பா உடனே காசு தானே நான் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்றாரு. பா நான் எடுக்கல, நீங்க எதுக்காக காசு கொடுக்கணும்னு கேட்க அம்மாவும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. என் பொண்ணு அப்படி கிடையாது, இது வரைக்கும் இந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணது கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கும் புரியுது, ஆனா உங்க பொண்ணு பவுச்சில இருந்து தானே இந்த காசு கிடைச்சதுன்னு சொல்லி கொடுக்க வேற வழி இல்ல, இப்போதைக்கு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு 10,000 காணாம போயிருக்காமா. சோ அந்த காசை நான் கொடுக்குறேன்னு அப்பா சொல்றாரு. பா நானே எடுக்கலன்னு சொல்றேன், நீங்க அந்த காசை கொடுத்தீங்கன்னா அப்புறம் எல்லாருமே நான் தான் ஒரு திருடின்னு நினைப்பாங்க இல்லையான்னு சொல்ல அம்மாவும் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை தாமா சால்வ் பண்ணுன்னு சொல்லும் போது இவளுக்கு கோவம் வந்துருச்சு. வெறும் 200 யான் தான் என் பவுச்ல இருந்து கிடைச்சிருக்கு, மத்த காசுலாம் எங்க போச்சுன்னு தேடாம என்னையே பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவ கத்த அவளை கிளாஸ்க்கு கூட்டிட்டு போக சொல்லி டைரக்டர் மேம் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்படி இங்க பேசுற எல்லா விஷயத்தையுமே ஹீரோவும் கேட்டுட்டான். இப்போ கிளாஸ்க்குள்ள வர நம்ம ஹீரோயினும் அந்த காசை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாளா. அப்புறம் யாரு எடுத்தான்னு கியூ கேக்குறா, பதிலே பேசல. உன்னோட பவுச்ல இருந்து தான் காசு கிடைச்சிருக்கு, மொத்த காசையும் நீ எடுக்காம வேற யாரு எடுத்தா, இது ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த காசு, உன்ன மாதிரி இங்க யாரும் பணக்காரங்க கிடையாதுன்னு சொல்ல போது நிறுத்து, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அந்த காசை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்ல அப்புறம் எப்படி உன் பவுச்ல வந்ததுன்னு கேக்குறா. நீயும் தானே அசம்பிளிக்கு லேட்டா வந்த, நீயே சந்தேகப்படுற லிஸ்ட்ல இருந்துட்டு ஏன் மேல பழி போடுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாதுன்னு சொல்ல அது எப்படி நீ சொல்ல முடியும் இவ கேக்குறாளா. ஒருவேளை நீயே பிளான் பண்ணி என்னோட பவுச்ல காசை போட்டு என்ன மாட்ட வச்சிருக்கலாம் இல்லையான்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. நான் பண்றேனா வந்து தேடுவான்னு சொல்ல அப்படி தேடி மட்டும் காசு கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் முன்னாடி நீ தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை பெருசாயிட எல்லாரும் பிரிச்சு உட்கார வச்சுட்டு இருக்காங்க.
இந்த விஷயத்துல வாங் ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறான். இப்போ மார்னிங் யாருக்குமே பால் கொண்டு வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம காசை கொடுத்துட்டோம், யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஏன் நமக்கு கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கசகசன்னு பேசிட்டே இருக்க ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அவனே காசு கொடுத்து எல்லாருக்கும் பால் வாங்கிட்டு வரான். உடனே இந்த கியூ எழுந்து, இவதான் திருடினவன், நீ எதுக்காக எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குற? நாங்க எல்லாருமே காசு பே பண்ணியிருக்கோம், நீ எதுக்காக தனியா வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் உனக்காக வாங்கவே இல்லைங்கிறான். பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் அது தேவை கிடையாது, பட் காசை எடுத்தவல்ல ரீபே பண்ணுங்கிற மாதிரி சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி கிளம்பிட்டா. பாத்தியா, காசை திருடின கில்ட்டில எப்படி போறான்னு சொல்லிட்டு போக, போதும் நிறுத்துறீங்களா? ஆன்சன் உங்களோட 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கா, அவ எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியாதா? இப்ப வந்து புது ஸ்டூடெண்ட் எனக்கே தெரியுது, கண்டிப்பா அவ இதை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி. ஆனா நீங்க ஏன் அவளை நம்பாம இப்படி பேசுறீங்க? வாங், நீ அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே, நீயும் சேர்ந்துமா காசி பேசிட்டு இருக்கன்னு கேட்கும்போது அவன் எதுவுமே பேச மாட்டான். கோ, நீயும் ஒரு கிளாஸ் மானிட்டர் தானே, நீயே அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்கிறான். அவனும் எதுவும் பேச மாட்டான். எந்த எவிடன்ஸும் இல்லாம யாரையும் பிளேம் பண்ணாதீங்க, கண்டிப்பா ஆன்சன் அந்த வேலையை பார்த்திருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட தான் வரான். எதுக்காக நீ மில்க் வாங்கி கொடுத்தன்னு சொல்லிட்டு இவளுக்கு கோவம். உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைச்சங்கும் போது அப்படி பண்ணி நீ என்ன இன்சல்ட் தான் பண்ணிருக்க, நீயும் என்னோட விஷயத்துல இன்வால்வ் ஆனா எல்லாரும் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும்லன்னு கேட்கும்போது அவ சாரின்னு கேக்குறான். நீ எதுக்காக சாரி கேக்குற? எந்த தப்புமே நீ பண்ணலையே, ஆனா மத்தவங்க எல்லாரும் எப்படி என்ன தப்பா பேசலாம்? நானும் தான் பே பண்ணிருக்கேன், என்னோட காசும் தான் சேர்ந்து மிஸ் ஆகிருக்கு, ஆனா என்ன மட்டும் ஏன் எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்கன்னு இவ கேட்கும்போது, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை நம்புறேன்னு ஹீரோ சொல்றான். எல்லாரும் என்ன திருடின்னு நினைக்கும் போது நீ எனக்காக இப்படி பேசினா என்னை கவர் பண்றதுக்காக பேசுறேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ ப்ளீஸ் என்கிட்ட தள்ளியே இரு, இல்லைன்னா உன்னோட பேர் சேர்ந்து தான் கெட்டு போயிடுன்னு சொல்ல அவளோட அம்மா அப்பா வராங்க. இவளை இப்போ வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்களாமா. எந்த தப்புமே பண்ணாம அதை ப்ரூவ் பண்ணவும் முடியாம ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கா பாவம். இப்போ நைட் கோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இந்த என்வெலப்ல தான் நான் காசு போட்டு வச்சிருந்தேன்னு சொல்றான். இதுல என்ன இருக்குன்னு கேட்கும்போது, இந்த இடத்துல நெயில் பாலிஷ் ஒட்டி இருக்குன்னு சொல்றான். ஏன்னா இவன் காலையில காசு கலெக்ட் பண்ணும்போது கியூ தான் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ அதை நம்ம ஹீரோ இப்போ ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அப்போ இத்தனை வேலையும் பண்ணது கியூ தானா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.